ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இத்துணூண்டு விதையில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா? இது தெரிஞ்சா தினமும் சாப்பிடுவீங்க. அது என்ன விதை அப்படின்னு தெரியணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பூசணி விதைங்க. உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு சரியான உணவு முறைகளை நம்ம பின்பற்றணும். உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும்னா பல வகையான காய்கறிகள், பழங்கள், நட்ஸு, விதைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்துக்கு பூசணி விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே பெரும்பாலும் காய்கறிகள், பழங்கள்ல இருக்கக்கூடிய கொட்டைகளை தூக்கி வீசிருவோம். அதுல நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. பூசணி விதைகள்லையும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? பூசணி விதையை பொறுத்த வரைக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆரோக்கியமான கொழுப்புக்கள், மெக்னீஷியம், புரதம், ஜிங்க், நார்ச்சத்து இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இதை வழக்கமான உணவு முறையில் எடுத்துக்கிறதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணி விதைகள் இருக்கக்கூடிய ஜிங்க் அப்படிங்கிற ஊட்டச்சத்து இருக்குல்ல, இது உடலோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது மினரல் நிறைந்த ஒரு விதை தான். இது தினமும் சாப்பிட்றதன் மூலமா உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட பல நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கும் உதவியா இருக்கும். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணி விதையில் அதிக அளவு பொட்டாசியம், மெக்னீஷியம் சத்துக்கள்லாம் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சி இதயத்தை சீராக இயங்குறதுக்கும் உதவியாக இருக்கும். கூடுதலாக இந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குல்ல, இது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளோட அளவை குறைச்சி இதய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த விதைகளில் நார்ச்சத்து, புரதச்சத்துக்கள்லாம் இருக்கு. தினமும் காலையில் இந்த பூசணி விதைகளை சாப்பிட்றது வயிறு நிரம்பிய உணர்வை தந்து கலோரி அதிகமாக எடுத்துக்கிறத குறைக்குது. அன்றாட உணவில் காலை உணவுக்கு அப்புறமா ஏற்படும்ல இந்த பசியின்மையை போக்குது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூசணி விதை அப்படிங்கிறது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். சருமம், முடி இதோட ஆரோக்கியத்துக்கெல்லாம் பூசணி விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணி விதையில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஃபேட்டி ஆசிட், மினரல்கள்லாம் ஆரோக்கியமான சருமம், தலைமுடி ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது சருமத்தில் ஏற்படுள்ள அந்த சேதத்தை தடுத்து நெகிழ்வுத்தன்மையை பராமரிக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, இது தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீண்டவ, அதாவது லாங்கான ஸ்ட்ராங்கான ஹேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூசணி விதைகள் எடுத்துக்கலாம். நல்ல உறக்கத்துக்கு பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த விதைகளில் ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமினோ அமிலம் இயற்கையாகவே இருக்குது. இந்த அமினோ அமிலங்களை உடல் செரட்டோனின், மெலோடினாக மாற்றுது. இந்த 2 ஹார்மோன்களும் நம்மளோட உறக்கத்தை தரக்கூடிய ஹார்மோன்கள் தான். பூசணி விதைகளை உணவில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறதன் மூலமாக உறக்கத்தோட தரத்தை மேம்படுத்தி தூக்கமின்மை பிரச்சனையை எதிர்த்து போராடலாம். ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுல பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணி விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கு. இதில் விட்டமின் இ, கரோட்டினாய்டுகள் கூட இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏற்படும்ல அந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தம், வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் பூசணி விதை அப்படிங்கிறது ஒரு சிறந்த தேர்வாக அமையும். இந்த வீடியோவில் தினமும் காலையில் பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் காலையில் பூசணி விதைகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணிட்டு பார்க்குறது. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.